அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடியிலே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகல் வரிகள் 269 270. அகல் வரிகள். நல்லமுது என் ஒரு நாவுலம் காட்டி என் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி. இந்த அகல்வரிக்கான விளக்கம். மதிமண்டலத்து அமுதம் என்று சொல்லக்கூடிய தெல்லமுதம் நாவிலே இனிக்க கிடைத்தது. இறைவன் அந்த அமுதத்தை காட்டினான். திருவருட்பா என்ற கவி அமுதமும் அவரது நாவிலே சுரந்தது. நல்ல அமுதமாகிய தெல் அமுதையும் திரு அருட்பா என்ற, அதாவது மற்றவர்களை வாழ்விக்கக்கூடிய அமுதையும் எனது நாவிலே காட்டி எனது பிறவியாகிய அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் அமுதமுண்டார் என்பதற்கு ஆதாரம், உள் இருள் நீங்கிற்று என் உள்ளொளி ஓங்கிற்று தெல்லமுது உண்டேன் என்று உந்திப்பற தித்திக்க உண்டேன் என்று உந்திப்பற. கல்லுண்டால் என புகன்றார் கனக சபை நடுவே கண்டதுண்டு சிற்சபையில் உண்டதும் உண்டடி நான். எள்ளுண்ட பல விடயத்து இறக்குங் கல்லன்றே என்றும் இரவா நிலையில் இருத்துங்கல். உலகர் உள் உண்டபோது மயக்குட்டிடம் கல் அளவே உள்ள மயக்கனைத்தினையும் ஒளித்திடும் கல் மடவாய். அல்லுண்ட பிறரும் என்னை அடுத்தடுத்து கண்டால் அறிவுதரும் அவருக்கும் இங்கே யானுண்ட கல்லே. மேலும் ஒரு பாடல். அம்மையை கண்டேன் அவளருள் கொண்டேன் அமுதமும் உண்டேனடி அம்மா அமுதமும் உண்டேனடி. வள்ளலார் நாவிலிருந்து வெளிப்பட்ட திரு அருட்பா அமுதம் என்பதற்கு சான்று. அண்டமெல்லாம் கடைந்தெடுத்த அமுதென்கோ ஐங்கருணர்க்கு அரணார் ஈந்த மண்டு சுவை கனி என்கோ வள்ளி முனம் வேட்கழித்த மலைத்தேன் என்கோ. கண்டவர்கள் அதிசயிக்க கவி பொழியும் ராமலிங்க கடவுள் ஞானி தன் தமிழ் உரைத்த திரு அருட்பாவின் சுவை அதனை சாற்றுங்காலே. அமுதம் உண்டதால் வள்ளலார் தேகம் பொன் உடம்பாயிற்று என்பதற்கு ஆதாரம், விரைந்து விரைந்து படிகடந்தேன் மேற்பால் அமுதம் வியந்து உண்டேன் கரைந்து கரைந்து மனமுருக கண்ணில் பருக கருத்து அலர்ந்தே வரைந்து ஞான மனம் பொங்க மணிமண்டரசை கண்டு கொண்டேன் திரைந்து நெகிழ்ந்த தோல் உடம்பும் செலும் பொன் உடம்பாய் திகழ்ந்தனே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.